ராமநாதபுரம் மாவட்டம் கும்பரம் தெற்கு வாணிவீதி பகுதியில் விமான நிலையம் அமைப்பதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் மற்றும் ராமநாதபுரம் வருவாய் கோட்டாட்சியர் ஹபீபுர் ரஹ்மான் ஆகியோர் சம்பந்தப்பட்ட 10 கிராம மக்களிடம் நடத்திய பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு ஏற்பட்டது. தற்காலிகமாக தேர்தல் புறக்கணிப்பு மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை ஒப்படைக்கும் போராட்டத்தை ஒத்திவைத்துள்ளதாகும். கும்பரத்தில் விமான நிலையம் அமையாது என மாவட்ட ஆட்சியர் அறிக்கை வெளியிட்ட பின் போராட்டம் கைவிடப்படும் என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் அப்பகுதி மக்களுடன் கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். நம்முடைய கும்பரம் பகுதி அதிகமான விவசாயம் இருக்கக்கூடிய பகுதி, தென்னந்தோப்புகள் மற்றும் பல்வேறு விவசாயங்கள் இருக்கின்றது. ஒரு நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும், ஒரு அரசின் சார்பில் ஒரு திட்டங்கள் வருகிறது என்றால் அந்த திட்டம் வருகிற பொழுது அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் முதலிலே பாதித்து வரக்கூடாது, விவசாயம் பாதிக்கக்கூடாது, வீடுகள் போன்றவைகள் பாதிக்கக்கூடாது என்ற உயரிய சிந்தனை எந்த ஒரு அரசுக்கும் இருக்கும். அந்த அடிப்படையில் நம்முடைய பகுதியை அவர்கள் தேர்வு செய்யவும் இல்லை, அதுக்கான பூர்வாங்க பணி எடுக்கவில்லை. தெல்ல தெளிவாக நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ராமநாதபுரத்திற்கு மிக அருகாமையில் அந்த மாணிக்கநேரி தான் இருக்கிறது. வேறத்தால 10 கிலோமீட்டர் தான் ராமநாதபுரம் டவுனுக்கும் அந்த மாணிக்கநேரிக்கும். அந்த மாணிக்கநேரி பகுதியில் விமான நிலையம் அமைக்கிற பொழுது எந்த ஒரு பொதுமக்களுக்கும் விளைவும் இருக்காது, விளைநிலமும் இல்லை. அரசாங்கத்தினுடைய இடமே 800 ஏக்கர் இருக்கின்ற காரணத்தினால் அந்த இடத்தை தான் தேர்வு செய்து தொழில்துறையின் சார்பில், தொழில்துறை அமைச்சரின் சார்பில் அந்த அமைச்சருக்கு இந்த இடத்தை பார்த்துட்டு போயிட்டாங்க. நிறைவாக அந்த இடத்துல அமைய இருக்கின்றது. விமான நிலையம் அமையக்கூடிய இடம் மனிதர்களே பிரவேசிக்காத வாழாத ஒரு இடத்துல அமைய இருக்கின்றது. ஆகவே உங்களுக்கு நீங்கள் முழுவதுமாக எங்களை நம்பலாம். அந்த நம்பிக்கைக்கு உரியவராக நாங்கள் இருப்போம். நம்முடைய பகுதியில் விமான நிலையம் அமையாது என்பதை ஆணித்தனமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கும்பரம் பகுதியில் விமான நிலையம் அமைப்பதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இன்று 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையானது கும்பரத்தில் நடைபெற்றது. இதில் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம், வருவாய் கோட்டாட்சியர் உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். அதேபோல் 10 கிராம பொதுமக்களும் கலந்து கொண்டார்கள். இதில் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினருடன் அவர்கள் எந்த மாதிரியான கோரிக்கைகளை வைத்தார்கள் என்பது குறித்து இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம். இப்ப ராமநாடு சட்டமன்ற உறுப்பினர் இங்க வந்திருந்தாரு, நீங்க எந்த மாதிரியான கோரிக்கைகளை அவங்ககிட்ட வச்சீங்க? ராமநாதபுரம் இந்த கும்பரம் பகுதியில் விமான நிலையம் வருவதாக எங்களுக்கு செய்தியில் வந்ததுனால நாங்கள் பல ஆர்ப்பாட்டங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனு கொடுக்குறதெல்லாம் பண்ணிக்கிருந்தோம். இப்போ தற்காலிகமாக போன வாரத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனு கொடுத்துட்டு எங்களுக்கு முறையான தகவல் வரலைன்னா வாக்காளர் அடையாள அட்டை அனைத்தையும் ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த தகவல் தெரிஞ்சு நமது ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர், கோட்டாட்சியர், வட்டாட்சியர் அவர்கள் அனைவரும் வந்தாங்க. இங்கே வந்து எங்களுக்கு இப்போ என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் வாக்காளர் அட்டையை எதையும் ஒப்படைக்க வேண்டாம், நாங்கள் மாணிக்கநேரி தான் நாங்கள் உறுதியாக எடுக்க போகிறோம் அப்படிங்கிற அறிக்கையை மாவட்ட ஆட்சித்தலைவரை அறிவிப்பாக இன்னும் ரெண்டு நாளில். அதனால நீங்கள் வாக்காளர் அட்டையை எக்காரணத்தை கொண்டு நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னதுனால நாங்கள் 2 நாள் பார்க்குறோம். 2 நாள் பார்த்துட்டு 2 நாளா 3 நாளா அல்லது எங்களுக்கு இந்த அறிக்கை வர தவறினால் நாங்கள் மீண்டும் வாக்காளர் அடையாள அட்டையை மாவட்ட ஆட்சித்தலைவரோட ஒப்படைக்கிற மாதிரி தான் எங்கள் 10 கிராமம் இருக்கா. இது உறுதியான முடிவில் இருக்கா. அதாவது ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்ததுபடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த அறிக்கையினை, குறிப்பாக மாணிக்கநேரி பகுதியில் தான் விமான நிலையம் வரப்போகின்றது என்ற ஒரு அறிக்கையினை வெளியிடவில்லை என்றால் தங்களுடைய போராட்டம், சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பது, அதேபோல் வாக்காளர் அடையாள அட்டையை ஒப்படைப்பது உள்ளிட்ட பல்வேறு தட்ட போராட்டங்களை முன்னெடுக்க இருப்பதாக தற்போது தெரிவித்துள்ளார்கள். அதேபோல் தங்களுடைய விவசாயத்தை தொடர்ந்து காப்போம் என்றும் உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றும் இந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளார்கள். சத்தியம் செய்திகளுக்காக கும்பரத்திலிருந்து மகேஸ்வரன்.